அதிசயங்கள் செய்கிறவர்
அதிசயங்கள் செய்கிற ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். மறுபடியும் இடத்திருப்போமா? ஹல்லேலூயா. Praise the Lord.
உலக மக்கள்
படத்திலே அல்ல, எந்த படைப்பிலும் அல்ல ஆண்டவரே, எந்த சிலையிலும் அல்ல, நீர் ஆவியாய் இருக்கிறீர். நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறோம். நாட்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு தேசத்துக்கு உண்டாகும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, வாக்குகளுக்காக உமக்கு நன்றி. வாதை உந்தன் போராட்டத்தை அணுகாது, எல்லாம் உனக்கு நேரிடாது என்று சொன்ன வாக்குக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆஸ்பத்திரிகளிலே, அநேக இடங்கள் வீடுகளிலே கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காக, ஆண்களுக்காக, பெண்களுக்காக, வாலிபர்களுக்காக, கன்னியர்களுக்காக, இளைஞர்களுக்காக, குழந்தைகளுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தயவு செய்து மனம் இறங்கும், எப்படியாகிலும் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து உங்களுடைய அன்பை அறியும்படி, வல்லமை அறியும்படி பெருமை செய்தவர்களும். ஆண்டவரே, சகல ஜாதிகளையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினவர் எல்லா மக்களுக்கும் மனம் இறங்கி ஆஸ்பத்திரிகளிலே கூட்டங்கள் எல்லாம் குறையட்டும், வியாதிஸ்தர்கள் சுகமாகி போகட்டும். ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பங்களையும் போஷித்து அற்புதமாய் காப்பாற்றும். ஆண்டவரே, எங்கள் சிந்தை அறிய, எங்கள் மனம் அறிய, யார் யாரெல்லாம் இந்த கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக மன்றாடுகிறோம். எங்களை சுற்றிலும், எங்கள் கேள்விப்படுகிற ஒவ்வொரு இடங்களிலும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் பஸ்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய எங்கள் ஒவ்வொருவருடைய திருச்சபைகள் மீது, வீடுகள் மீது, விளைக்கால்களிலே, வாசல் சட்டங்களிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஒரு நாளோடு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். என்ன சொல்லுங்க, உங்க வீட்டில் நினைச்சு சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, 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 இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். வாயினால சொல்லுங்க, இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம், 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. Oh, ba 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 ba. Oh, la 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 la. Ba 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 ba. We ga ba 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 ba. எல்லா ஆவிக்குள்ளாகிய அன்னை வாசங்களோடு ஜெபத்தை ஏறெடுப்போம். ஓதாவாக்கா சதமாக்கா நாஸ்கா பாபா 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 சதரவா. இது ஜெபிக்க வேண்டிய காலம், ஜெபிக்க வேண்டிய காலம், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டிய காலம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறார்கள். அவர் முதலில் வெட்கப்படவில்லை. பாபா 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 பாபா. ஓரி பாபா பாபா ரகமரா ரகமரா சந்தரரா பாபா. ஒவ்வொரு குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாவதாக. ஓரா பாபா அடிக்க பாபா சந்தரரா அடிக்க பாபா பாபா. எல்லா அந்நிய பாஷைகளை பேசி ஆவிக்குள்ளாகி கர்த்தரோடு ஜெபத்தை ஏற வேண்டும். ஆவிக்குள்ளாகி ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். அந்நிய பாஷையை பேசுகிற மனுஷனோடு அல்ல, தேவனோடு பேசுகிறார். சந்தைகள் எல்லாரும் ஜெபத்தை ஏற வேண்டும். ஆவிக்குள்ளோடு ஜெபியுங்கள். ஆவியானவர்களாக வாங்கியவர்களாக பெருமச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். Hallelujah, hallelujah. You don't know how to pray, but your Holy Spirit knows how to pray through you. Hallelujah. Open your mouth wide. Hallelujah. Speak in tongues and then pray to the Lord. Hallelujah.
இப்போ அசைவாடும் ஆவியான தேவா. இப்போ அசைவாடும் தெரிந்த காரியங்களுக்கு ஆவியானவர் அசைவாடுவாரா? ஆழத்தில் அசைவாட ஆவியானவர் இப்பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா தேசத்தில் இந்திய தேசத்தில் அசைவாடுகிறார். தமிழ்நாட்டில் அசைவாடுகிறார். சென்னை பற்றி அசைவாடுகிறார். உலகமெங்கிலும் உள்ள நாடுகள் நகரங்கள் மீது அசைவாடுகிறார். மாநிலங்கள் அசைவாடுகிறார். நம்முடைய குடும்பத்திற்கு அசைவாடுகிறார். பிள்ளைகளை நினையுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை நினையுங்க. உங்கள் தொழிலகங்களை நினையுங்க. ரஸ்தாக்கள் போக்குவரத்துகளை நினையுங்க. அங்கெல்லாம் வேலை ஸ்தலங்களை நினையுங்க. நினைச்சு பாருங்க. அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆலயத்துக்கு வர முடியாத நிலையில் உள்ள பலவீனப்பட்டவர் முதியோர்கள் மீது ஆவியின் அசைவாடங்கள் மாம்சமான யாவரையும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர். வேதத்தை வாசிக்க வாஞ்ச குருவாகட்டும், செபிக்க வாஞ்சை குருவாகட்டும், ஆளுடைய சோதனைக்கு விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொரு அறைகளிலும் தேவ பிரசன்னம் வரட்டும். பரிசுத்த வாஞ்சை குருவாகட்டும். தூக்க மயக்கங்கள் நீங்கி கர்த்தருடைய சமூகத்திலே ஆடி துதிக்கிற அபிஷேகம் இறங்கி வரட்டும். கட்டுகள் உடையட்டும். பொய்யின் ஆவிகள் அகலட்டும். குடும்பத்தை நஷ்டப்படுத்துகிற ஆவிகள் எல்லாத்திலும் பலவீனப்படுத்துகிற ஆவிகள் ஒளியட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட்டு மண்டலங்கள் மீது தேவனுடைய அக்கினி வல்லமை இறங்குவதாக. கரங்களை தட்டி ஏகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Let us all clap our hands and bring the fire of God from above. Oh, அக்கினி ஊற்றுமாண்டவரே, இந்த தேசத்தின் மீது அக்கினியை ஊற்றுமாண்டவரே, சுற்றிலும் இருக்கிற அந்த தெய்வீக பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். நன்றி, 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 நன்றி. வெளியாங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களோட வார்த்தையுடைய அன்பை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். நேற்றைய தினத்தில் சாட்சி சொல்லணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி, எனக்கு பொதுவான சாட்சிகள் வேண்டாம், அதில் சொல்லலாம். சாட்சி சொல்லணும், நீங்கள் வார்த்தையாவது சொல்லணும். நேற்றே ஜெபம் பண்ணி யாராவது ஜனம் போது வைத்து அந்த சாட்சி இல்லை. இப்போ இதை சொல்லணும், ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சி. 2 வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நேற்றே ஜெபம் பண்ணி அப்படி யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்கும் இந்த சாட்சியை வைத்திருக்கிறபடியாக சோதரிப்போம். சாட்சி தான் சோதரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். நான் முழங்கால் படியிட்டு ஜெகித்தேன். நம்முடைய திருநெல்வேலூர் காலேஜ் சபாபட்டிக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த ஏசாயா 25ஆம் அதிகாரத்தை 4ஆம் வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த வசனத்தை நான் இன்றைக்கு இங்கேயும் பிரசங்கிக்க வேண்டும். சாயங்காலம் ஆசர் நித்திரையை அவர் சர்ச்சிலையும் அவர் இன்றைக்கு விசுவாசி ஒருத்தர் உங்களை கூப்பிட சொல்றார். ஐயா
அதுக்கு பிரச்சனை இருக்க வாஞ்சியா நாங்கள் உங்களுக்கு நீங்கள் தான் எவ்வளோ இப்படி போகணும் அப்படி ஒரு வார்த்தை கேட்டுருக்காங்க. எப்படி பாசத்தை கேட்கறது விசுவாசி விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னார். வேறு சொன்னார் அநேகர் விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னார். இல்லை சில இந்து மக்களும் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களால வந்தாங்க அவங்களாம் வருவாங்க. எப்படியோ அந்த ஒரு செய்தி கொடுத்து சாயங்காலம் போக வேண்டியது இருக்குது. அந்த சாயங்காலம் அவங்களும் தச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆட்டோ அனுப்பிச்சு அந்த ஆட்டோவிலே போயிட்டு ஆட்டோவிலே வந்துடுற மாதிரி ஒரு 6 மணிக்கு இருக்கணும். சாயங்காலம் ஊழியே இருக்கு. அதுக்காகவும் இந்த வசனத்தை தான் அவர் கொடுத்துருக்காரு. ஒருவேளை நாங்கள் போன மாற்றிடுவாரும் தெரியாது. இந்த வசனம் எனக்கு கொடுத்ததை மட்டும் தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். இங்கேயும் இந்த வசனத்தை தேவன் தருகிறார். ஏசாயா 25:4 வசனத்தை வாசிக்கும். கொடுமையானவர்களுடைய சீரல் கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தினோடு இருக்கையில் நீர் ஏழைக்கு பெறணும். ஏழைக்கு பெறணும். நம்ம நெருக்கப்படுகிற எளியவனுக்கு இடமும் பெருவெள்ளத்துக்கு படைக்கணும். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனே. அதற்கு சொல்றேன். 5ஆம் வசனத்தோடு சேர்ந்து படிப்போம். வறட்சியான எனக்கு காங்கை மேகத்தினால் பணிவது போல் அங்கே உங்களத்தை பணிந்து கொள்வீர். மேகத்தின் நிழலினால் வெயில் புரிகிறது போல் பலவந்ததின் ஆரவாரம். இது இந்த 25ஆம் அதிகாரம். ஆண்டவர் அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு பிறகு அந்த மலையின் மேலே ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற எதிர்காலத்தின் ஒரு செயலை காட்டுகிறது. ஆனால் இவைகளையெல்லாம் வேதத்தில் ஏன் முன்னக்கூடி எழுதி கொடுத்திருக்கிறார் என்றால் நம்முடைய ஆண்டவர் வருங்காலத்திற்கு நாம் அறியும்படியாகும். கடந்த காலத்தை நினைத்துக் கொண்டிருந்தால் நிகழ்காலத்திலே இவைகளை சுதந்திரிக்கும்படியாகவும் வந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் கடந்த காலத்தின் ஆண்டவர். அவர் இருக்கிறவராகவே அப்படின்ட்ட. நிகழ்காலத்தின் ஆண்டவர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் சொல்லி புதிய ஏற்பாட்டை யோவானும் வெளிப்படுத்தினார். நான் வருகிறவருமா இருக்கிற எதிர்காலத்தை வெளிப்படுத்தினார். ஆகவே ஆண்டவர் முக்காலத்துக்கும் உரியவர். கடவுள் என்றால் எல்லாவற்றையும் கடந்து நமக்கு உள்ளே வருகிறவர். எல்லாவற்றையும் கடந்து நம்முடைய உள்ளே வருகிறவர். பரலோகத்தை விட்டு வானத்தை கடந்து மேகமண்டலத்தை கடந்து சூரிய சந்திர மண்டலங்களை கடந்து எல்லாவற்றையும் கடந்து நம்முடைய உள்ளே வருகிறவர் கடவுள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடவுள் என்று உலகத்திலே சொல்லுகிறது அதுதான். ஆண்டவர் என்று சொன்னார். 1000 இந்த உலகத்தை ஆண்டு வருகிறார்கள். நிகழ்காலத்திலே இனியும் ஆளுவார்கள். அவர்கள் ஆளுவார்கள். இப்பொழுது ஆளுகிறவர்கள். ஆளுகிறவர்களும் ஆளுவோர்களும் இனிமேல் தான் வந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் ஆளுகிறவன் வருவார்கள், வந்து கொண்டே இருப்பார். நமக்கு ஆண்டவர் சொன்னார். அவர் மாண்டவர் அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல. மாண்டவர் அப்படின்னு சொல்லுவோர் மனிதர். ஆனால் மாண்டவர் மத்தியிலே அவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறோம் என்றார். ஆதி முதல் எல்லாவற்றையும் அவர் ஆண்டு தொடர்ந்து நமக்காக மாண்டாலும் அவர் மீட்டெடுத்து மீண்டும் அவர் வரப்போகிறார். ஆகவேதான் முக்காலத்துக்கு உரியவர். அவரே இயேசுவே நம் ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவே இந்த ஆண்டவரை நாம் பாடி அறிமுகப்படுத்தினோம். அவர் நமக்கு முக்காலத்துக்குரிய செய்திகளையும் கொடுத்திருந்தாலும் எந்தெந்த காலத்துக்கு எந்தெந்த செய்தி தேவையோ அது சொல்லுவார். நான் தான் அவனுக்கு முன்னமே சொல்லியிருக்கிறேன், நான் தான் பிற்பாடு அதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன், இப்போ இதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்பா சொன்னாருன்னா அவர் அன்னைக்கும் சொல்லியிருக்காரு, இன்னைக்கும் சொல்லியிருக்காரு, நாளைக்கும் சொல்லுவார். சரி, நான் முதல்ல சொல்றதை எப்படி செய்திருந்தேன், இப்போ சொல்றதை பிறகு செய்கிறேன். அவரால் மாற்ற முடியும். அதனால எந்த சந்தர்ப்பத்துக்குரிய வசனத்துக்கும் உயிர் கொடுக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். இந்த வேளையிலே வருகிற சரித்திரத்துக்குரிய தேவன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கை சித்திரத்திலே அவருடைய சத்தியத்தின் மூலமாக நமக்கு இந்த புத்தியில் இருக்கிற அந்த காலங்களை அகற்றி அவருடைய ஆச்சரியமான ஒளியை தருகிறார். இந்த இடத்துல
25ஆம் அதிகாரம். நாளைய தேதி 25. நாளைக்கு ஏப்ரல் 25. 25ஆம் தேதி பிரசங்கம் பண்ணியிருக்கணும். அந்த வசனத்தை கிடைச்ச டேட்டை பார்த்தேன். 25 போட்டு 25ஆம் தேதி சண்டே வருது. இந்த சண்டே அந்த தேதி தான் 25ஆம் வசனம் பிரசங்கம் பண்ணி அதிகாரத்தை வந்து நினச்சிக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு முந்தின நாளே நமக்கு கால சந்தர்ப்பம் இருக்கிறதுனால கூடிய நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். ஆகவே கர்த்தர் அதை பற்றி தவறு ஒன்றும் இல்லை. ஆகவே எப்படி இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சந்தர்ப்பத்துக்கு என்ற சூழ்நிலைக்கு ஏற்றபடி பேசுகிறதா இருக்கிறார். கொடுமையானவர்கள் சீர மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தம் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுக்கும் நிழலும் ஆணீர் ஆணீர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆகவே அந்தந்த நேரங்களில் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். முதலாவது வசனத்தை படிக்கிறோம். யாருக்கு? ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அவர் சொல்லுகிறதை அவர் சொல்லுகிறார். ஏசாயா என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். அதிசயமானவைகளை செய்தி உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியம் உறுதியமானது. எல்லாரும் சேர்ந்த வசனத்தை படிப்போம். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். அதிசயமானவைகளை செய்தி உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியம். இதுல நீரே ஏன் சொல்றாருன்னா, ஆதி முதல் நீரே. நான் வந்து துதிக்கிறது காரணம், நீர் அதிசயமானவைகளை செய்தி. I will praise thee, நான் உங்களை துதிப்பேன், நீர் அதிசயமானவைகளை செய்தி. அப்போ ஆண்டவரை துதிக்க முடியாதபடி ஒரு கவலை வரும்போது, ஒரு சோர்வு வரும்போது, மனம் தளர்ந்திருக்கிற நேரங்களில் அவர் அதிசயமானது என்னென்னலாம் செய்தாரோ அதை நினைச்சு நம்ம துதிக்க ஒரு வெளிப்பாடு நமக்கு வேண்டும். அதில் சொல்லணும் கர்த்தருக்கு சோத்திரம். ஆனால் கொடுமையானவங்க சீரர் மதிலை பதில்னு போட்ட சொல்லு அந்த மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் ஒரு ஏழைக்கு சுனாமி வந்த போது எத்தனையோ பீச்சில் உள்ள வீடுகள்லாம் சுனாமியால் மோதி அடிக்கப்பட்டது. அதான் சுனாமியை போல மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல வருகிற சோதனைகள். யாரு? இயற்கையின் சீற்றம் என்பது சுனாமி. ஆனால் இங்கே இயற்கையின் சீற்றத்தை ஒப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட கொடூரமான சாதியை, ஜனத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். கொடூரமான மெஜாரிட்டி பீப்புள்ஸ் அங்கே ஏழையாய் இருக்கிற மைனாரிட்டிக்கு விரோதமாக வருகிறார்கள். இந்த இடத்துல ஏழை என்று சொல்லுகிறது ஒரு தனிப்பட்ட சாப்பாடு இல்லாத ஏழையை பற்றி சொல்லல. இது தனிப்பட்ட ஒரு துணிமணி இல்லாத எளியவனை பற்றி சொல்லல. இது ஒரு தேசத்துக்காக சொல்லுகிறார், தேவ ஜனங்களுக்காக சொல்லுகிறார். அவன் ஒரு ஏழை, ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருக்கலாம், ஒரு எளியவன் தனிப்பட்ட மனிதனாக இருக்கலாம், அது பொருந்தும். ஆனால் we are all minorities. Wherever there are Christians, godly peoples always in front of worldly peoples, godly peoples always minorities in front of majorities. பார்வோனுடைய கூட்டம் மெஜாரிட்டி, இஸ்ரவேல் கூட்டம் மைனாரிட்டி. இப்படி சரித்திரத்தை யாராலும் சொல்லலாம். அப்படிப்பட்டதான காரியங்களை சிந்திக்க வேண்டும். அந்த கொடூரமான சீரல் பார்வோன் என்ற மன்னன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சீரனாக சில காரியங்களை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல என்று சொன்ன எங்கேயும் தப்ப முடியாத நிலையில் வரும்பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்குகளை கொடுக்கிறார். ஏழ்மையாக இருக்கிற உங்களுக்கு நான் பெறனாய் இருக்கிறேன், நெருக்கப்படுகிற உங்களுக்கு திடனாய் இருக்கிறேன், பெருவெள்ளம் வந்தாலும் நான் அடைக்கலமாக இருக்கிறேன். நோவா பேழையில பெருவெள்ளம் உலகத்துல வந்தாலும் பேழைப்பட்ட காத்தான் அல்லவா, அதுபோல் அடைக்கலமாக இருக்கிறேன். மைனாரிட்டி 8 பேருக்கு அவர் உலகமே அடித்தால் காத்தார் அல்லவா, அதான் பெருவெள்ளத்துக்கு தப்பு அடைக்கலமாக இருக்கிறேன். வெயிலுக்கு ஒரு நிழல். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெயில் அடித்தாலும் இந்த மேகத்தின் நிழலினாலே 40 வருஷம் அவர்களை மேகஸ்தம்பத்தினால் நிழலினாலே அதைத்தான் சொல்லுகிறது. நான் வெயிலுக்கு ஒதுங்க நிழலாயிருக்கிறேன். இதை இப்படி ஆணீர் இனி ஆவீர்
அப்படிங்கிறது எதிர்காலம். இங்க ஒதுங்கும் நிழலும் ஆணீர் அப்படின்னு சொல்றதுனால பாஸ்ட் டென்ஸ்ல சிந்திக்கிறார். அதான் கர்த்தர் சொல்றாரு 1ஆம் வசனத்துல, கர்த்தாவே நீர் அன்றைக்கு தேவனாய் இருந்தீர், இன்னைக்கு இன்னொருவர் யாரு அப்படிங்கிறது இல்லை. மோசே இருந்தார், ஒரு ஆரோன் இருந்தார், ஒரு யோசுவா இருந்தார், அப்படி அல்ல. மனிதர்க்கு வரிசை அல்ல, தெய்வீகம் என்பது கர்த்தாவே. சேர்ந்தபடிக்கு கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி, நான் வேற யாரையும் உயர்த்த மாட்டேன். நிறைய சொல்லுவோமா? உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நிறைய சொல்லுவோமா? உமது நாமத்தை நான் துதிப்பேன். அந்த நாமத்தை ஏன் துதிப்பேன்? நீ அதிசயமானவைகளை செய்தீர். ஆல்ரெடி மை காட் பெர்ஃபார்ம் மிராக்கிள்ஸ் ஃபார் மீ. எனக்கு ஏற்கனவே நீர் செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியம் உறுதியும். என்ன சொல்றோம்? பூர்வ ஆலோசனைகள். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருப்பார்கள். பிறகு அவர்கள் விடுதலை ஆவார்கள் சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னார். பிறகு ஈசாக்கு காலம் கடந்து, யாக்கோபு காலம் கடந்து, யாக்கோபு 24 கோத்திரம், அதில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பார்வோன்கிட்ட 430 வருஷம் அடிமைகளாக இருக்கிறார்கள். 430 வருஷம் அடிமைகளாக இருந்து அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? விடுதலை ஆக, அன்றைய தினமே விடுதலை ஆகிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். பிள்ளைகள் கொஞ்ச காலம் ஹாஸ்டலில் படிக்கட்டும், ரொம்ப சேட்டை பண்ணது கொஞ்சம் அடங்கட்டும், கொஞ்சம் ஹாஸ்டலில் படிக்கட்டும், பல வேலை போக்குவரத்துலாம் இருக்குன்னு சொல்லி பிள்ளைகள் சேட்டை ரொம்ப பண்ணது கொஞ்சம் அடங்கி இருக்கட்டும் அப்படின்னு. அந்த பிள்ளைகளுக்கு அடங்கி இருக்கட்டும்னு ஒரு இக்கட்டான கட்டத்தில் பிள்ளைகள் அடைச்சி வச்சு படிக்க வச்சாலும் அந்த பிள்ளைகளை பிறகு வெளியே கொண்டு வர நேரத்துக்கு பெற்றோர் சிந்திப்பாங்க. சரி, பிள்ளைகள் இந்த கிளாஸ் படிச்சுட்டான், பிரகாசம் பண்ணுதான், இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிட்டான், இப்போ 6ஆம் வகுப்புல இருந்து என்ன செய்யலாம்? வெளியே என்ன செஞ்சா சேர்ப்போம், இன்னொரு பள்ளிக்கூடத்தில் வெளியே வந்து வீட்டில் இருந்தே படிக்கிற மாதிரி செய்வோம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. இதெல்லாம் என்னது? முன்னக்கூடியே பெற்றோர் போட்ட திட்டம். அது மாதிரி அடித்தாலும் நீரே, அடைத்தாலும் நீரே அப்பா என்று அவர் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இங்கே சொல்லியிருக்கிறது, உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். சில காரியங்களை அவர் தீர்க்கமா செய்கிறார், ஆனால் உண்மையா செய்கிறார், எல்லா நன்மைக்கு செய்கிறார். ஆகவே தேவ ஜனங்கள் நிமித்தமாக ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்கள் தனக்கு சவால் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக நெருங்கி வரும்படியாக, விசுவாசிகள் உண்மை உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக நெருங்கி வரும்படியாக இந்த கொரோனாவை உலகத்திலே தேவன் அனுமதித்து ஒரே நேரத்தில் 2 காரியம் செய்கிறார். என்ன காரியம் செய்கிறாரு? உலக மக்களுக்கு நியாய தீர்ப்பு, தேவ மக்களுக்கு அவருடைய அன்பின் சந்திப்பு. என்ன சொல்லுவோம்? அதைத்தான் செய்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? அதான் தேவனுடைய செய்தி. செங்கடல் 2ஆ பிளக்கும் போது வழி கொண்டு கூட்டம் 2. ஒன்று பார்வோன் கூட்டம் அழிகிறதுக்கு, இஸ்ரவேல் கூட்டம் அக்கறை சேர்கிறதுக்கு. வழி 1, ஜனங்கள் 2. அதே மாதிரி படைகளை புதிய ஏற்பாடு இயேசு போகும் பொழுது ஆண்டவருக்கு ரெஸ்ட்டு, இவங்க எல்லாரும் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது நெக்ஸ்ட்டு, எல்லாம் சேர்ந்து அது ஒரு பெஸ்ட்டு. அது அவர் செய்கிறது மஸ்ட்டு, இல்லாட்டி அவங்க வாழ்க்கையை மோஸ்டாக போயிடும். அதனால இன்றைய என்னுடைய வாழ்க்கையெல்லாம் சிந்திக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இயேசு தூங்கிக்கிட்டே இருக்கிறார். அவர் பொய்யா தூங்கலை, உண்மையாக தூங்கலை. உண்மையாக அவருக்கு பசியாக இருக்கும் பொழுது சாப்பிட்டார், களைப்படைந்து ரெஸ்ட் எடுத்தார். அப்போ ஒரே நேரத்தில் அவர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆனால் அவர் தேவன் மனுஷனாக வரும் பொழுது எல்லா களைப்பும் பசியும் அவருக்கு இருந்தது. அவர் நித்திரையாக இருந்தாலும் அவர் ஒளிமயமான தேவன், வார்த்தையாக இருக்கிற தேவன். எழுந்து காற்றை கடலை அதட்டி உங்கள் விசுவாசம் எங்கே என்று அவர்களுக்கு இவர் யாரோ காற்றுக்கு கடல் கட்டெழுகிறாரே என்ற புதிய பாடத்தை கற்றுக்கொண்டு அந்த அதிகாரத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள். இயேசு அங்கே இடைப்பாரினார். ஒரே கட்ட 2 வாங்கான்னு சொல்ற மாதிரி இப்படி பைபிள்ல நிறைய சொல்லலாம். அதே மாதிரி இப்ப என்ன செய்யறாருன்னா, ஒரே கட்ட 2 வாங்கான்னு இயேசு என்ன செய்யறாரு? உலகத்தாருக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். பூமியிலே நியாய தீர்ப்புகள் நடக்கையில், பூமியிலே தேவனுடைய நியாய தீர்ப்புகள் நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு பைபிள் வாசனை இருக்குது. அதனால நியாய தீர்ப்பு நடக்கும் பொழுது, ஜட்ஜ்மெண்ட் நடக்கும் பொழுது
ஜஸ்டிஸ், அவருடைய நீதிமான்களாக இருக்கிற பிள்ளைகள் அதன் மத்தியிலே இன்னும் நான் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று நெருங்கி வரப்படுகிறார். உலகத்தில் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் என்று விட்டவனை கூட ஆண்டவர் தொட்டு அவன் தலையில் ஒரு கூட்டு ஒன்று போட்டு, இன்னுமாக நீ செட் ஆக மாட்டியா, இனிமேலாவது செட் ஆகு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அறிவையும் தெளிவையும் கொடுக்கிறார். ஆகையினாலே தேவன் என்ன செய்கிறார் என்பதுதான் இப்பொழுது கேள்வி. தேவன் என்ன செய்கிறார்? மெஜாரிட்டி வேர்ல்டு தடையாக அவரை கண்டுபிடிக்க வேண்டும். யூடியூப்ல ஒரு சகோதரி எல்லோரும் இறைவன் ஒருவர் இருக்கிறார் என்று விஞ்ஞானம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் என்று பட்டிமன்றம் பேசுகிற ஒரு பெரிய வாய்ப்பேச்சாளர் சகோதரி சொல்லிட்டு இருக்குது. இன்றைக்கு நமக்கு மேலே ஒருவர் இருக்கிறார் என்று, ஒருவர் இருக்கிறார் என்றாவது முதலாவது சிந்திக்க தவறியவன் நாத்திகன் கூட இன்றைக்கு அவன் சிந்திக்க வேண்டிய ஒருவனாய் மாறி இருக்கிறான். அப்படியானால் ஜீவனுள்ள தேவன் தம்மை தடவையாக கண்டுபிடிக்கும்படியாக எப்படி எப்படியெல்லாமோ ஆட்டி படைக்கிற பிரச்சனைகள் இருந்தாலும் காற்றுக்குள்ளே புகுந்து வரும் இந்த கொரோனாவிற்கு, இந்த தொற்றுவுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? காற்றை படைத்த இறைவன் அல்லவா இதற்கு வழி செய்ய வேண்டும் என்று கடவுளே என்று கூப்பிடாதவங்க கடவுளே என்று கூப்பிடத்தக்கதாக ஒரு சந்தர்ப்ப காலம் வந்திருக்கிறது. ஆகையினாலே தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஒரே நேரத்தில் 2 காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே பரிசுத்தம் உள்ள நாம் இன்னும் பரிசுத்தமாக அவர் நம்மை இழுக்கிறார். உலகத்திலே அசுத்தமாய் வாழுகிறவர்களுக்கு நன்கு, அசுத்தமாய் வாழ்ந்து துணிகரமாய் போகிறவர்களுக்கு எங்கேயுமே நீ தப்ப முடியாது என்று அவர் அவர்களை அழைக்கிறார். வா என்று அழைக்கிறார். அடங்காத யானையை அங்குசத்தை போட்டு இழுத்தால் 6 அடி மனிதனுக்கு அது பணியும். அடங்காத யானையும் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அங்குசத்தை காதலை போட்டு விட்டால் அடங்கி பணிகிறது போல எப்பேற்பட்ட மனிதனையும் அவர் வா என்று அழைக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை அவரிடத்திலே இழுக்கிறார். இதான் நடந்துகின்றது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று உங்களுக்கு சொன்னேன். இப்படிப்பட்ட காலத்துல நாம் என்ன செய்யணும்? இஷ்டத்துக்கு போய் சரி போ, ஆண்டவர் உலகத்தையே கைவிட்டார், இப்படியே கஷ்டத்திலே கவலை சினிமாவை பார்த்துக்கிட்டே இருப்போம், சீரியலை பார்த்துக்கிட்டே இருப்போம், டிவியை பார்த்துக்கிட்டே இருப்போம், கொஞ்சம் அப்படி இங்கே சுற்றி ஏற்றி பார்த்துட்டு வருவோம், கவலையை மறக்கிறதுக்கு எதையாவது ஒன்று செய்வோம். அப்படி ராத்திரெல்லாம் முடிச்சுக்கிட்டு கொண்டு போய் மாதிரி அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தா விட்டுட்டு போயிடுவார் வரும்போது. அதனால வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மறித்தாலும் உம்மோடுதான். பாட முடியுதா? வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மறித்தாலும் உம்மோடுதான். உலகத்தில் இந்த அர்ப்பணிப்பு இருக்கிறவங்க தான் ஊழியக்காரன். இந்த அர்ப்பணிப்பு இருக்கிறவங்க தான் விசுவாசி. இல்லாட்டி சாத்தா போட்ட விஷ ஊசி இதை பற்றி நீ யோசி. இல்லாவிட்ட வாழ்க்கை இவையாவது சரியா அப்படி யாசி. நீ யாரு? நீங்க யாரு? விசுவாசி. அதை யோசி. அல்லேலூயா. நீர் அதிசயமானவர்களை ஏற்கனவே செய்து பஸ்காட்டுக்குட்டி ரத்தம் கொண்டு வீட்டில் பாதுகாப்பு, அந்த பாதையை திறந்து ரோட்ல பாதுகாப்பு, காடைகளை கொடுத்து மண்ணாவை கொடுத்து காட்டுல பாதுகாப்பு, அடுத்தது 7 அரக்க ஜாதியை கொன்று நாட்டுல கானான் நாட்டுல பாதுகாப்பு. வீட்டில் காப்பது ரத்தம், ரோட்ல காப்பது அவருடைய சித்தம். வனாந்தரத்திலே அவர் காடுகளை போஷித்தது நித்தம். நாட்டிலேயும் கூட அதை தேவ ஜனங்களை வாழ வைத்து அரக்க ஜாதிகளை அழித்தது தேவ சித்தம். அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை எல்லாம் கடந்த காலத்தில் சிந்திக்கும் பொழுது நீ பூர்வமானவைகளை, உடைய பூர்வ ஆலோசனைகள் சத்தியம் உறுதியானவைகள்னா எப்படி இருந்தாலும் அவன் பிள்ளைகளை கைவிட மாட்டார். எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தை இஷ்டத்துக்கு நம்மளை மேற்கொள்ள விட மாட்டார். மெஜாரிட்டி பார்வோம், அவன் நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னான். நீ பாடுறா அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்தை கடினப்படுத்தி
அவன் மந்திரவாதிகள்லாம் மந்திரம் பண்ணனாலும் மோசையுடைய சொல்லையும் மேற்கொள்ள விடவில்லை. தேவன் ஏன் அனுமதித்தார்? இந்த உலகம் பின்னாலே இப்படித்தான் ஆதாமுடைய சந்ததி இருக்கும். இவர்களுக்கு ஒரு சரித்திரத்தை படைத்து இந்த உலகத்திலே என்னுடைய சத்தியத்தின் வல்லமையை நிலைநாட்டி என்னுடைய பூர்வ ஆலோசனைகள், என்னுடைய சத்தியம் உறுதி, நிச்சயமாக உறுதி. அன்று நடத்தினவர் இன்றும் நடத்துவார், என்றும் நடத்துவார் என்று ஒத்துக்கொள்ளத்தக்கதாக அவைகளை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் முன்னும் பின்னும் நமக்கு செல்லுகிறவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆகையினால எல்லாவற்றிற்கும் எழுதி வைத்தார் சத்தியத்தை, இருதயத்திலே பதிய வைத்தார் சரித்திரத்தை. அந்த சரித்திரத்தை சத்தியமாக உணர்ந்து நித்தியம் வரைக்கும் செல்லுவதற்கு நம்முடைய புத்தியை புகட்டி அவருடைய ஆவியானவருடைய சக்தியை நமக்கு ஊட்டி நம்மை வழி காட்டி நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். ஏகும் சூத்தர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார். இயேசு இருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன். இன்னொரு சேர்ந்து தேவனுடைய அதிசயங்களை சிந்திச்சு பாருங்க. இப்படியெல்லாம் உங்களை ரட்சித்தார், இப்படியெல்லாம் குடும்பத்தை நடத்தி வந்தார், எப்படியெல்லாம் போஷித்தார். இன்றைக்கு இருக்கிற அந்த நிலைமைக்கு நம்ம தகுதியே இல்லையே, உடைய கிருபை அல்லவா என்ற ஆதி சரித்திரத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவருடைய அன்பான வழிநடத்தலை சிந்தித்து அவரை உயர்த்தி நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி துதிக்கிற பிள்ளைகள் ஏழையா இருந்தாலும் அவர்களுக்கு தேவன் பலனாய் இருக்கிறார். அப்படியே சொல்லுவோமா? இது ஏசியாவின் அனுபவம் மாத்திரமல்ல. சங்கீதம் 34:6 படிங்க. சங்கீதம் 34:6. சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு
இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க. சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம். இந்த ஏழைன்னா ஒரு கேள்வி, எந்த ஏழை? முதலாவது வசனம் என்ன சேர்ந்து படிங்க. முதலாம் வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஏழைன்னா எந்த ஏழை? எக்காலத்திலும் உள்ள பாஸ் பண்ணா ஸ்தோத்திரம், வேற கிடைச்சா ஸ்தோத்திரம், வீடு கிடைச்சா ஸ்தோத்திரம், பணம் கிடைச்சா ஸ்தோத்திரம், சாப்பாடு கிடைச்சா ஸ்தோத்திரம் இல்ல. எக்காலத்திலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு அவன் தான் எட்டி போன ஆசீர்வாதத்தை பூமியில பெற்றான். நமக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசு பெற்றார். நமக்கு அந்த மகிமைக்கு போறவங்க என்ன செய்யணும்னா இந்த ஏழையை கூட இருக்கணும். ஏழைக்கு பெறன் என்பது இஸ்ரேலைட்ஸ், பீப்புள் ஆஃப் மைனாரிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் பார்வோ. பார்வோனுடைய முன்பாக இருக்கிற அந்த பெரிய கூட்டத்தை காட்டுது. இருந்தாலும் பொது செய்தியை கொடுக்கும் பொழுது தனி செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன். பொதுவுக்கும் அதுதான், தனிமைக்கும் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். For public and also for personal, God's promise same equal to your experience. உங்களுடைய சரித்திரத்தில், உங்கள் அனுபவத்தில் அது உண்மை. அங்க துதிப்பே இது அதிசயமானவர்களை செய்தீர்னு சொல்லும் போது 1ஆம் வசனம் சொன்னா 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? இந்த ஏழை கூப்பிட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? அதே மாதிரி சங்கீதம் 34 படிக்கும் போது 1ஆம் வசனம் சொல்லுது கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். 6ஆம் வசனம் சொல்லுது இந்த ஏழை கூப்பிட்டான். அப்போ ஏசாயா 25:4, சங்கீதம் 34:6 இந்த ரெண்டையும் சிந்தித்து பாரு. உன் வாழ்க்கையில் ஒருபோது இந்த போது எப்போதுமே உனக்கு ஜோறு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆகவே சத்தியம் நமக்கு சொல்லுகிறதை கவனிக்கணும். இப்படியாக இந்த 25ஆம் தேதி சண்டேக்கு உரியத இந்த சேட்டர்டே ஒன் டேல சிந்திக்கும் பொழுது நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இது பிரகாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்க வேண்டும். ஆகவே வாட் ஐ மஸ்ட் டு, நான் கண்டிப்பா செய்ய வேண்டும். நீரே என் தேவன், உம்மை நான் உயர்த்துவேன், ஒரு நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவர்கள் எவ்வளவோ செய்திருக்கிறீர் ஆண்டவரே என்ற ஆதி சரித்திரத்தையும் நம் பிற்பாடு கண்ட பாதி சரித்திரத்தையும் நம் வாழ்க்கையை நிறைவேறிய மீதி சரித்திரத்தையும் இப்படியே நினைத்து துதித்து கொண்டு வருகிற ஒரு அனுபவமானது என்ன செய்கிறது? 2ஆம் வசனத்தை படியுங்க. ஏசாயா 25:2. This is prophetical message for our nation, India, and also for Tamil Nadu and also for Chennai. இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கு தீர்க்க தரிசனம் இதான். படிங்க 2ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து படிங்க. நிறுத்தி உள்ளத்துல பொருத்தி நல்லா படிங்க. நீர் நகரத்தை, சென்னை நகரத்தை மண்மேடும். அப்படி நகரத்தை சொன்ன சென்னை நகரத்தை அப்படி நினைச்சிடக்கூடாது. நமக்கு விரோதமான நகரத்தை தலையில சொல்லுவோம். நீர் நகரத்தை மண்மேடும். எங்களுக்கு நாங்க தான் கோட்டை, எங்கிட்ட எவனும் எதுக்கு வர முடியாதுன்னு சொல்லி அது என்ன விதமான மக்களுடைய கோட்டையோ நாங்க அந்த கோட்டை இந்த கோட்டைன்னு சரி. அரணான பட்டணத்தை பாடும் கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு. உங்களுக்கு விரோதமான நகரம் எதா இருந்தாலும் சரி, அரண் ஸ்ட்ராங்கா கட்டிக்கிட்டு இருக்கிறான பட்டணம், அதை எதை கட்டிக்கிட்ட தெரியாது. உங்களுக்கு தான் தெரியும். சரித்திரம் நியூஸ் பாக்குறீங்க, எதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க உலகத்துல. பார்வன் காலத்துல ராமசேஷன் கட்டினான். பாபிலோன் கோபுரத்தை அந்த காலத்துல கட்டினாங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் பாபிலோன் கோபுரத்தை கட்டினா. 11ஆம் அதிகாரத்துல பாசியை தாறுமாறாக்கி ஒண்ணுலாம் உடைஞ்சு போச்சு. ஆண்டவர் பார்க்க இறங்கினார், அவர்களுக்குள்ள பாசையை மாறம் பண்ணினார். செங்கலை கேட்டா அவன் தாரம் கொடுக்குறான், தாரம் கேட்டா செங்கலை கொடுக்குறான். இப்படின்னா அப்படிங்கிறான், அப்படின்னா இப்படிங்கிறான். மூஞ்சில ஒருத்தர் கல்லையும் தாரையும் எரிஞ்சு பூத்து கீழே விழுந்து அந்த பாபிலோன் கோபுரம் கட்டினதையே விட்டுட்டான். எடுத்துக்கிட்டு சொல்லல, பாசமான என்ன. இப்ப நான் ஒன்று சொல்றேன், நான் சுக்கன்னு சொல்றேன், அவன் மொக்கன்னு சொல்றான். என்ன சொல்றீங்க? அறிவு காடா அவர் கேட்க போகுது இல்லையா?
நான் சுக்கன்னு சொல்றீங்க மொக்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கோபம் வரும். அதே மாதிரி அந்த பாசம் தாறுமாறாகி போச்சு. தாருங்கிற செங்கலை கொண்டு போறான், செங்கல்ங்கிற தாரை கொண்டு பாசம் தாறுமாறாகி போச்சு. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு கணேசன் போயிட்டான். பாசம் ஒன்றா இருந்தது, சாந்துக்கு பதிலாக தாரை இருந்தது, செங்கல் இருந்தது. ஓஹோ, சூரியன் அளவுக்கு யாரும் போக முடியாது. நம்ம சூரிய கடவுளுக்கு பெரிய கோயில்கள், பெரிய கோபுரத்தை கட்டி கடைசியில நோவா பேழை நின்றது 6000 அடி மலை, அரராத்து மலை. அரராத்து மலை 6000 அடின்னு சொன்னா 6000, அதுக்கு மேல கொஞ்சம் வயிற்று கட்டிடும் கேட்டுனான். தேவனை உயர்த்துவதை விட்டு போட்டு அதை கெட்டனான், போட்டு வைக்கிறவன் தான். சட்டுன்னு போன அந்த சமாச்சாரம் இதுவரைக்கும் கட்டவே முடியல. கட்டி கொண்டு இருக்கிறான் என்று சொல்லாதே, ஆண்டவர் அதை மண்மேலும் அரணான பட்டம் என்று சொல்கிறதை பாடம் ஆக்கி அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும். ஏன்? அதுக்கு பின்னால மனுஷன் தான் இருந்தான். எருசலேம் தேவாலயம் எத்தனையோ முறை கட்டப்பட்டு இடிக்கப்பட்டு கட்டப்பட்டு இடிக்கப்பட்டு கட்டப்பட்டு இடிக்கப்பட்டு வந்தாலும் இன்னைக்கும் கூட இயேசுவின் வருகை அடையாளம் என்னன்னு கேட்டா, அது மறுபடியும் கட்டப்படுவதற்கு பணி தீர்க்கப்பட்ட கற்களும் ஆசாரியர்களும் பொருள்களும் சேகரிக்கப்பட்டு அது நிறைவேற அவளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நல்ல சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை, அவர் கிருபை என்று இருக்கு. அங்க பாபேல் கோபுரத்துக்கு பின்னால மனுஷன் இருந்தான், கெட்டதுக்கு முடியல. ஆனால் எருசலேம் தேவாலயத்துக்கு பின்னே கர்த்தர் இருந்தார், அவர் கட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே எத்தனை முறை பிரச்சனை வந்தாலும் தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எத்தனை பெரிய காரியங்களை ராஜதானியா இருந்து ராஜதானியா இருந்தாலும், நாங்க தான் நகரம், நாங்க தான் கோட்டைன்னு சொன்னாலும் கர்த்தர் அது குறித்து என்ன சொல்லுகிறார்? அது ஒரு ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தி. அல்ல சொல்லுவோமா? முதலாவது வசனம், God will do wonders. God will do wonders. ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். இரண்டாவதாக கர்த்தர் இங்கு பார்க்கும் பொழுது அதை பட்டணத்தை பாடுமாக்குகிறார். ராஜதானியை ஊராயிராதபடி மாற்றி போடுகிறார். கர்த்தரிடத்திலே தம்முடைய பயங்கரத்தை வல்லமை விளக்கப்படுகிற தேவனாய் இருக்கிறார். 3ஆம் வசனம் பாருங்க, ஆகையால் பலத்த ஜனங்கள், எல்லா செல்லுபடிக்கு ஆகையால் பலத்த ஜனங்கள் மகிழ்ச்சிப்படுத்துவார்கள். நகரம், இதை குறித்து அந்த நகரம் என்ன நகரம் சொல்லிட்டாருன்னா, கொடூரமான ஜாதிகளின் நகரம். தேவ பிள்ளைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்வோன் என்ன செய்தான்? நான் பார்வோனை பற்றி பேசுறேன். இந்த உலகத்துல பின்னால வர்றதெல்லாம் மீதி சரித்திரம், இடையில வந்தது பாதி சரித்திரம். நான் சொல்றது ஆதி சரித்திரம். தற்காலத்தை பற்றி அல்ல, இனி வருகிற பிற்காலத்தை பற்றி அல்ல. அவைகளை சிந்திப்பதற்கு இருந்தாலும் நான் சொல்லுகிறது முந்தி சரித்திரத்தை பேசுகிறேன். பார்வோன் என்ற மன்னன் பலத்த ஜாதியாயிருந்தான். அவனுக்கு பின்னே அநேக ஜாதிகள், புதிய ஏற்பட்ட ஏறுவதில் இருந்தார்கள். ஆனால் தேவ பிள்ளைக்கு விரோதமா கொடூரமான ஜாதி. அவன் செய்யறது நியாயம் இல்லைன்னு அவனுக்கு தெரியுதோ இல்லையோ, ஊர் உலகத்துக்கே தெரியுது. பார்வை போய் அநியாயம் பண்றான. இவன் இருக்கிற வரைக்கும் நாடு உருப்படாது, இவன் இருக்கிற வரைக்கும் கெட்ட காலத்தான். பார்வோன் இருக்கிற அந்த பாவிப்பயனால இந்த 10 வாதைகள் வந்து போச்சு. என்னைக்கு செத்து ஒழிவானா தெரியலையே. இந்த 10 வாதைகளும் வந்து நாசப்படுத்துன்னு சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்களை பஸ்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே பாதுகாத்து 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 வைத்தார். பிறகு செங்கடலிலே பாதையை திறந்து அக்கறைப்படுத்தினார். பார்வோன் என்ற அந்த கொடூர ஜாதியை சமுத்திரத்திலே அழித்தே போட்டார். ஏன் அவர் அழிக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்தாருன்னா, திருந்துவான்னு பார்த்தார். திருந்துவதற்கு மருந்து கொடுத்து அவனுக்கு விருந்து கொடுக்கலாம்னு நினைச்சாரு. அவன் அந்த ஆண்டவருடைய சிறந்த மகிமையை காணாதபடியினாலே அவன் அழிந்து போனான். இதை குறித்து தான் ஆகையால் பரிசுத்த ஜனங்களும் மகிமைப்படுத்துவார்கள். என்ன மகிமைப்படுத்துவார்கள்? செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நிழல் கொண்டு, செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நிழல் கொண்டு
நான் 5 தான் பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸ் பேக் முடிச்சிடுறேன். 25ஆம் அதிகாரம், ஏசை 25ஆம் அதிகாரம், அந்த வசனத்தை 5ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை படிக்கும். கொடூரமானவர்கள் செய்யறது மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஏழைக்கு பெறணும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு கிடணும், பெருவெள்ளத்திலிருந்து படைக்கணும். ஏசையா போன்ற ஏழைக்கு, காகம் போன்ற ஏழைக்கு அவன் துதிக்கிற ஏழை, என்னோட மகிமைப்படுத்துகிற சாட்சி சொல்ற ஏழை, அப்படிப்பட்ட ஏழைய கத்த கைவிட தனிமையிலே ஏசியா திருப்பதிபடியாக பார்வோனுடைய தரித்திரத்தின்படியாக சிறுபான்மையான ஏழை கூட்டத்தை கைவிடவில்லை. நான் கைவிட மாட்டேன், எல்லாருக்கும் நல்ல முடிவு வரும். கர்த்தர் நம்மை கைவிடுகிறது போல காணப்பட்டாலும் நம்மிலே ஒரு மெய்யான ஒரு காரியத்தை செய்து பொய்யான காரியத்தை அகற்றுவார். பொய்யான காரியத்தை செய்தவர்கள் புலம்பி உணர வேண்டும். மெய்யான வழியில் உறுதியாய் இருந்தவர்கள் அவருக்காக நெய்யாய் புரிகிற பாதைகளை நடத்தப்பட வேண்டும். தேவசித்தம் அதுதான். கொடுமையான சீரன் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஏழைக்கு பலன், அது ஸ்ட்ரென்த் போட்டிருக்கு. நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன், அதுவும் ஸ்ட்ரென்த் போட்டிருக்கு. பெருவெள்ளத்துக்கு நம்ம அடைக்கலம், சேஃப்டி ஆஃப் ரெஃப்யூஜ். அதற்கு சோதனம், வெயிலுக்கு ஒதுக்கும் நிழல், ஷேடோ. அந்த ஷேடோவை பற்றி மாத்திரம் அடுத்த வாசத்தை முடிச்சிருவோம். 5ஆம் வசனம் படிங்க. வறட்சியான இடத்தில் காண்கை மேகத்தினால் தணிவது போல் ஆங்கிலத்துல thou shalt bring down the noise of strangers. சொல்லுங்க, thou shalt bring down the noise of strangers as the heat in a dry. ஆங்கிலத்துல போடுங்க, as the heat in a dry. அதாவது வெயிலிலே ஒரு heat in a dry place, as the heat in a dry place, even the heat with the shadow. Even the heat with the shadow of a cloud, the branch of a terrible ones shall brought low. அதாவது எவ்வளவு பயங்கரமான இருந்தாலும் சரி, மேல வருவான், கீழே போயிடுவாங்க. இந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய பார்வோனுடைய நாட்டை பற்றி, பார்வோனுடைய கொடுமையான ஆட்சியை பற்றி. அவன் ஓகோன்னு மேல வருவான், திடீர்னு கீழே போயிடுவான். அதான் தீர்க்க தரிசனம். அன்றும் இன்றும் என்றும் அதை புரிஞ்சுக்கிற வேண்டியதான். கர்த்தருக்கு சோதனம். மேல வருவானே சொல்லி பயப்படாத. அவன் யாரு? கவர்னர். அடுத்தது பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம். கவர்னர் நாட்டை ஆளுகிறவர், பிரைம் மினிஸ்டர் முதலமைச்சர். அப்போ நாட்டை ஆளுகிறவனாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, அதுக்கு கீழே முதலமைச்சராக இருந்தாலும் சரி. யோசேப்பு காலத்துல கவர்னர் யாரு? பார்வோன். அடுத்த யோசேப்பு பிரைம் மினிஸ்டர். கவர்னர் பிரதமர் வந்து யாரு? பார்வோன். அடுத்தது முதலமைச்சர் யாரு? யோசேப்பு. என்ன இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு சித்தமான அதிகாரியாக்குகிறார்னு சொல்லி அந்த பார்வோன் என்ற எதிர்வம்சத்திலே ஒரு இணைத்ததான ஒரு தேவ பிள்ளையை கொண்டு அனுகூலத்தை உண்டாக்குறது அவர் தான். ஆனா காலமெல்லாம் அந்த யோசேப்பு இருக்கவில்லை. யோசேப்பு அறியாத ஜாதி ராஜன் ஒருவன் பிரச்சனையை உருவாக்க ராஜனாய் தோன்றினான். இது ஆளுகிறவன் வருவான், வாழுகிற நிலையிலிருந்து துன்பத்தை அனுபவிப்பான். ஆனால் தேவன் ஒருவர் மாறாதவராய் இருந்து அவர் என்ன செய்வாரோ, வெயிலின் ஊழில் நிழலை தருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் போகும் பொழுது பகல் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். அல்லையா சொல்லுவோமா? இரவுல இருட்டு இருக்குது, ஆனா ஒளி. அதே மாதிரி வெயில் இருக்குது, ஒரு நிழல். அது மாதிரி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ தேர்தலுக்காக ஜெபித்தாய், நாட்டுக்காக ஜெபித்தாய், என்ன நடந்தது அப்படின்னு கேட்காத. நான் உனக்கு முன்னும் பின்னும் காக்கும் தெய்வமாய் இருக்கிற ரகசியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதிசயமானவர்களை செய்கிறவராக இருந்தது போல உன்னை அதிசயமாய் வழிநடத்துவதுதான் அந்த பாதை. சில ஆண்டுகளிலே மாற வேண்டிய நேரத்தில் தான் மாறும். அவன் என்ன சொல்லியிருக்கிறது? As the heat in a dry place, even the heat with the shadow of a cloud, the branches of the terrible ones shall be brought low. பயங்கரமான ஒருவன் மேல எழுதி கீழே வருவான். அதனால விரதம் என்று வகுக்கிற ஆர்வம் மேல போய் பட்டிருக்கீங்க கேட்டான். மேல திடீர்னு ஒண்ணும் இல்லாம போகும். அப்படி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். குரங்குகள் சண்டை போட்டா கூட்டம் திடீர்னு இல்லாம போயிடுச்சு. நாய்கள் சண்டை போட்டா திடீர்னு இல்லாம போச்சு. அதே மாதிரி குரங்கு கூட்டம் திடீர்னு இல்லாம போன மாதிரி, நாய் கூட்டம் இல்லாம போன மாதிரி பார்வோனுடைய ஆட்சியிலே திடீர்னு இல்லாம போய் செங்கடல்ல
இந்த தீர்க்க தரிசனத்தின்படியாக நேற்று இன்று வென்று மாறாத செய்வேன் என்று திட்டவட்டமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆகவே இந்த தீர்க்க தரிசனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்தது என்னது நடந்தது எதை இப்போ சிந்திக்காத, பூர்வமானது ரகசியமானது செய்ய போற அப்படின்னு. ஆனா என்ன எப்படி நடத்துவாராம்? The branch of the terrible one shall brought low. terrible காணப்படுறது கேள்விப்படுவோம். அது என்ன சொல்லியிருக்கு? The heat in a dry place, even the heat with the shadow, even the heat with the shadow of a cloud. அதாவது வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நிலம் வர்ற மாதிரி இயேசு வெயில்ல தொங்குறார் சிலுவையில, திடீர்னு பூமியில் அந்த காலம் ஒரு நிழல் உண்டான மாதிரி கர்த்தர் என்ன செய்வாருன்னா, என் மகனே என் மகனே என் மகனே, தேவ ஜனமாகி உங்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், என்ன வந்தாலும் சரி அந்தந்த நேரத்துல வெயில் நடுவில் ஒரு மேகம் வர்ற மாதிரி உன் குடும்பத்தின் பிரச்சனையை நடுவிலும், உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் நடுவிலும், உன்னுடைய போக்குவரத்திலும், இந்த வாதைகளான உலகத்திலும் நான் உன்னை மேல் நின்று காக்கிற மேகமாயிருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களை மேகம் எழுப்பி மோசேக்குள் வழிநடத்தினது போல என் ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிற இந்த வார்த்தைகள் மூலமாக நான் உனக்கு அதிசயத்தை செய்வேன். சத்துருக்களுக்கு அவர்கள் பயப்படும்படியான காரியங்களை செய்வேன். எல்லா சூழ்நிலையிலும் நான் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியாக எதுவும் நிலைக்காது, எல்லாம் ஜெயமாகும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். எங்களை அன்பாக நேசிக்கிற அருமையான பிதாவே, எங்களோடு பேசின வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். கொடுமையான சீரல் பெருவெள்ளத்தை போல மோதி அடிக்கையில் அந்த பார்வோனை அனுமதித்து கீழே கொண்டு வரப்பட்டான் என்று சொல்லப்பட்ட நேரம் வந்தது. அதற்கு பிறகு தேவ ஜனங்களை அதிசயமான நடத்தின அனுபவங்கள் மேன்மையை கொடுத்தது. நீர் எப்படி செய்திருக்காமல் நீ நாங்கள் இல்லையப்பா.
ஆகவே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆதி சரித்திரங்கள் பூர்வமான சத்தியமானவர்களை கொண்டு நாங்கள் படித்தவர்களை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அவரை துதிக்க வேண்டும். நீரே தேவன் என்று உண்மை உயர்த்த வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு சேனைக்கு நீர் பெரிய கூட்டத்துக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு வல்லவர். ஒரு தாவீதுக்கும் அந்த மிகவும் நெருக்கப்பட்டவனுக்கு நீர் வல்லவராக இருந்தீர். அவன் துதித்தான், என்னோட மகிமைப்படுத்தும் சாட்சியை சொன்னான். நாங்களும் துதித்து சாட்சிகளை சொல்லி இவைகளை நினைத்து கர்த்தருக்குள் மகிழ்ந்து துதிக்கிறவராக இருக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது பலத்த ஜனங்களாய் நாங்கள் மாறுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். நாங்கள் கேள்விப்படுகிற காரியங்கள் உலகத்தாரை போல வெற்றி தோல்வி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காது. தேவனுடைய வெளிப்படுத்துகிறபடி மேலே எழுப்பப்பட்டு கீழே இறங்கி வருகிறது. வெயில் உச்சமாகி மேகத்தின் நிழலாவது அமைதியாகிறது போல தேவன் வல்லமையான காரியங்களை செய்வதற்கு தீர்க்க தரிசனமாக பேசுவதற்காக நன்றி. இதுகளை குறித்து நாங்கள் நன்றியோடு நாங்கள் சோதரித்து எல்லோரும் சோதரிக்கிறோம். சோதரம் சோதரம். இந்த வெயிலான காலத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமாக பஸ்து ஆட்டுக்குட்டியின் ரத்தமாக இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளும். உன்னதமானவர்கள் மறைவில் இருக்கிறவர் என்று சொன்னபடி ஒவ்வொருவரையும் உன்னதமான மறைவுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆகையால் பொருளாதாரனுக்கு நேரிடாத வாதிகம் கூடாரத்தை அணுகாது இந்த வாக்கின்படி காத்துக்கொள்ளும். சுற்றம் நட்பு அன்புக்குரிய எங்களை சுற்றி இருந்த யாவரையும் ரட்சிப்பின் நோக்கம் நிறைவேற ஆசீர்வதியும். எங்களை இப்பொழுது ஆசீர்வதித்து அனுப்புவோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த வருஷம் முழுவதிலேயும் கர்த்தாவே நாங்கள் காணப்போகிற அதிசயமான காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவரை அதிசயமாய் வழிநடத்தி அவர்களை ஆசீர்வதித்தது போல என் பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ, பண தேவைகள், பொருள் தேவைகள், சரீர சுதநல தேவைகள், சகலவிதமான நன்மைகளிலேயும் கர்த்தர் அதிசயங்களை செய்து வருகிறதற்காக நன்றி. தொடர்ந்து அதிசய வல்லமை இறங்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சத்துரு வெட்கப்பட்டு போகத்தக்கதாக அதிசயம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, அதிசயம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடப்பதாக, ஒவ்வொருவருக்கு அதிசயம் நடப்பதாக, எங்கள் சபைக்கு அதிசயம் நடப்பதாக, எங்கள் பிள்ளைகளுக்கு அதிசயம் நடப்பதாக, ஒவ்வொருவரையும் திருமுக பிரகாசத்தினால் ஆசீர்வாதம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ளதா உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடு கர்த்தரை வருகை மட்டும் இருப்பதாக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை God bless you. Hallelujah.